அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சுற்றத்தார்களிடத்திலே நீங்கள் அன்பு வைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் பிரியப்படுகிறேன். உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கிய வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்வார்கள். உங்களுக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டதற்காக வேண்டி, உங்களை நான் உம்மத்தாக ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் கேட்கவில்லை. ஆனால் என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்துக்களை அன்பு கொள்ள வேண்டும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானாரின் குடும்பத்தார்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மத்தியிலே ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் இரண்டு பேர்களையும் மடியிலே உட்கார வைத்தார்கள். பக்கத்திலே அலி ரலியல்லாஹு இருந்தார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை எடுத்து அனைவர்களையும் போர்த்தி மூடிக்கொண்டு சொன்னார்கள், இவர்கள்தான் அஹ்லுல் பைத் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள்தான் நபியின் குடும்பத்தார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல், இந்த குடும்பத்தார்கள் அல்லாஹுவின் மூலமாக அசுத்தங்கள் அனைத்தையும் நீக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கியதற்கு பின்னால் அஹ்லுல் பைத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், என்னுடைய குடும்பத்தார்களை நீ பரிசுத்தமாக்கி விடு யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி துஆ செய்வார்கள். பெருமானாருடைய குடும்பத்தார்கள் பாவமே தெரியாதவர்கள், பாவத்தின் பக்கமே போகாதவர்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலை வணக்கமே செய்யாதவர்கள், ஷிர்க்கே வைத்தாதவர்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் தான் அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் இதே போன்று பெருமானாரின் குடும்பத்தார்கள் அனைவர்களுமே ஷிர்க்கு வைத்ததாக சரித்திரங்கள் இல்லை. பாவங்களில் இருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், குறைகளில் இருந்து தூரமாக்கப்பட்டவர்கள், குறைகள் எதுவுமே இல்லாதவர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார்.